வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி ஒரு நல்ல சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அவரைக்காய் தொக்குன்ட்டு சொல்லலாம், அவரைக்காய் பொரியல்ன்ட்டு சொல்லலாம். ஸோ நீங்கள் இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இல்லை சாம்பார் கீரை கடையல் அதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அது நல்லா வெங்காயத்தை வந்துட்டு வதக்குங்க. ரொம்ப வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வந்து எப்படியோ தண்ணி ஊற்றி நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தக்காளி 2 போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரும். தொக்கு மாதிரி உங்களுக்கு வேணும்னாக்கா தக்காளி வந்துட்டு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி தான் இன்றைக்கி போட போகிறேன், மீடியம் சைஸு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் கலந்து விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் கடாய் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டப்புன்னு எண்ணெய் ஊற்றினோடனே ஃப்ளேம் வந்துடும். சம்டைம்ஸ் இது ஹை ஃப்ளேமில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து நெருப்பு வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த கடாயை வந்து ரொம்ப காய விடக்கூடாது. காய விட்டுட்டு எண்ணெய் ஊற்றினாலே உங்களுக்கு வந்து நெருப்பு வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு தான் இதை பண்ணணும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொக்கு வேணும்னாக்கா நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பேருக்கு நான் இந்த காய் செய்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பூண்டு வந்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து இடித்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி 2மே வந்துட்டு அப்படியே வதங்கி வரணும். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னாக்கா இன்னும் நல்லா வதக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நான் பொரியல் மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ பூண்டு வந்து இடித்து வச்சுட்டு அந்த பூண்டை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு உப்பு வந்துட்டு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அவரைக்காவை நான் இதை மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட பெருசாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த அவரைக்காவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் மிளகாத்தூளே போதுமானது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வீட்டு மசாலா வச்சு தான் இருக்கும். ஏதாவது 1-2 தான் நம்மளுக்கு அடிஷ்னலாக எதனா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ எல்லோரும் நம்மளுடைய சேனலை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம எப்போவுமே வீட்டு மசாலா வச்சு தான் எல்லா ரெசிபீஸுமே செய்வோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே வந்துட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்துட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு காயை வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி இருக்கும் இது. ஸோ மூடி வச்சுருங்க. எப்போவுமே மூடி வைக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக காய் வெந்துடும். ஸோ அதனால் மூடி வச்சுட்டுங்க. இப்போ காரம் உப்பெல்லாம் செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைனாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கி வச்சுட்டு சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பொரியல் மாதிரி வேணும்னாக்கா இந்த தண்ணியெல்லாம் ஏறுற அளவுக்கு நீங்கள் பொரியல் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம மோஸ்ட்லி வீட்டு மசாலா வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்